Assalamualaikum everyone. Hi friends. Welcome back to Azrin Cooking First. I hope you all are doing well. இன்னும் ஒரு யூனிக்கான வீடியோல உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவுமே சந்தோஷம். இன்னைக்கு நாங்க திடீர்னு ஒரு பிரியாணி செய்யணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சோம்னு சொன்னா வீட்ல இருக்கிற பொருட்களை வச்சு எப்படி செய்யறன்றத ரொம்ப சிம்பிளா ஈஸியா சொல்லி தந்திக்கிறேன். இது பிகினர்ஸ்க்கு கூட ரொம்ப ஈஸியா செஞ்சு எடுத்துக்க இயலும். ஸோ இந்த வீடியோ உங்களால முடிஞ்ச அளவு ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க இப்போ எப்படி செய்யறன்ற வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இப்போ அந்த பிரியாணி செய்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் பீஃபை மெரினேட் பண்ணி எடுக்கணும். ஸோ அதுக்காக நான் 750 கிராம் பீஃப் எடுத்துக்கிறேன். அதுக்காக தேவையான இன்க்ரீடியன்ஸ் நான் இப்போ ஆட் பண்ணி கொள்ள போகிறேன். 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நான் தயிர் சேர்த்திக்கிறேன். அது கூடவே எங்களுக்கு தேவையான மசாலா பொருட்களை சேர்த்திக்க இயலும். அதுக்கு நான் 1 டீஸ்பூன் கறி பவுடர், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்திக்கிறேன். கொஞ்சமா டர்மரிக் பவுடர் சேர்த்திக்கிறேன். ஸ்பைசியை பொறுத்து உங்களுக்கு சில்லி பவுடர், பெப்பர் பவுடர் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்திக்க இயலும். அது கூடவே கொஞ்சம் கரி லீவ்ஸ் அண்ட் வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேன். அந்த வெங்காயத்தையும் சேர்த்து இது நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு 30 மினிட்ஸ் வரைக்கும் அப்படியே நாங்கள் ரெஸ்ட்ல வைப்போம். வச்சுட்டு நாங்கள் இது ப்ரெஷர் குக்கர்ல தான் நான் இது வேக வச்சு எடுக்க போறேன். ஸோ அதுக்கு எங்களுக்கு ஃபர்ஸ்ட் நாங்கள் எப்படி செய்ய போறோன்றதை பார்த்துடுவோம். அதுக்காக நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ப்ரெஷர் குக்கரை நான் வச்சுக்கிறேன். அந்த குக்கர்ல எப்படின்னு சொன்னாக்கா ஃபர்ஸ்ட் நான் 3 ஸ்கூப் வரைக்கும் ஆயில் சேர்த்திக்கிறேன். எங்களுக்கு இதுக்கு கூட ஆயில் வேணும்னு சொன்னா தாராளமா 4 ஸ்கூப் வரைக்கும் சேர்த்திக்க இயலும். நெக்ஸ்ட் அந்த ஆயிலை நல்லா ஹீட்டாக விட்டதுக்கு அப்புறம் கட் பண்ணி வச்சுக்கிற அந்த வெங்காயத்தை அந்த ஆயில்ல சேர்த்திக்கிறேன். சேர்த்தி விட்டுட்டு அதை நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். கூடவே கொஞ்சமா கறிவேப்பிலையும் நான் அது கூடயே சேர்த்திக்கிறேன். இதை சேர்த்து நாங்கள் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரும் வரைக்கும் நல்லா நாங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். நெக்ஸ்ட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் தான் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அது எப்படி செய்யறன்றது முழு வீடியோ நான் யூடியூப்ல போட்டிக்கிறேன். அப்படி பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். வேணுமானவங்க செக் பண்ணி பாருங்க. அதுல கருவேப்பட்டை, ஏலம், கராம்பு இந்த மாதிரி நிறைய இன்கிரீடியன்ஸ் சேர்த்து தான் ஜிஞ்சர் கார்லிக் இதெல்லாம் சேர்த்து தான் நான் பேஸ்ட் பண்ணி அது கூட சேர்த்திக்கிறேன். ஆரம்பத்துல எங்களுக்கு இதெல்லாம் சேர்த்திக்க இயலும் பட்டை வகைகள் ஆனாலுமே சிம்பிளா ஈஸியா செய்யறதுனால திடீர்னு நினைச்ச உடனே செய்யணும் அப்படின்னு சொன்னாக்கா எங்களுக்கு வீட்டுல தாராளமா ஜிஞ்சர் கார்லிக் எப்படியும் கட்டாயம் இருக்கு. ஸோ அதை மட்டும் மெயினா வச்சுதான் நான் இது பீஃப் பிரியாணி செஞ்சு எடுப்போம்னு சொல்லி ஒரு ஐடியா வந்துச்சு. இப்ப பாருங்க அதெல்லாம் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கு அப்புறம் நாங்க மெரினேட் பண்ணி வச்சுக்கிறேன். அந்த பீஃப் இதுல ஆட் பண்ணிட்டு கொஞ்சமா நான் தண்ணி சேர்த்திக்கிறேன். இந்த பீஃப் நல்லா வெந்து வரதுக்காக இப்ப நான் இந்த குக்கர்ட மூடிய போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 10 விசில் படும் வரைக்கும் அப்படியே நாங்க க்ளோஸ் பண்ணி வச்சிடுவோம். இப்போ சரியா 10 விசில் பட்டதுக்கு அப்புறம் நான் ப்ரெஷர் குக்கர்ல இருக்கிற ஆவியை வெளியாக்கிட்டு நான் ஓபன் பண்ணி பார்க்கிறேன். இப்ப பாருங்க பீஃப் கறி நல்லா வெந்து வந்துக்குது. ஸோ இதை நெக்ஸ்ட் ஒரு பெரிய பேனுக்கு சேஞ்ச் பண்ணி கொள்ளணும். அதுக்கு முன்னாடி நான் 2 பழுத்த தக்காளி, அது கூடவே 3 சில்லி, ஒரு ஸ்கட்ச் பனட் எடுத்துக்கிறேன். ஒரு ஸ்கட்ச் பனட் சேர்த்திக்கிறேன். அது ஸ்பைசி ரொம்ப கூடன்றதுனால ஒன்று தான் சேர்த்திக்கிறேன். அது விருப்பம்னா சேர்த்திக்க இயலும். இல்லைன்னு சொன்னாக்கா உங்களுக்கு கிரீன் சில்லி மட்டுமே சேர்த்து செஞ்சுக்கையும் மேலும். 2 தக்காளி எடுத்துக்கிற காரணம் நான் ஆல்ரெடி தயிர் சேர்த்திக்கிறேன். இன்கேஸ் நீங்க தயிர் சேர்த்தாம அப்படி செய்றீங்கன்னு சொன்னாக்கா 2 தக்காளிக்கு பதிலாக ஒரு 4 தக்காளி சரி நல்ல பழுத்த தக்காளியா பார்த்து சேர்த்தி கொள்ளுங்க. இப்ப இதெல்லாம் நான் சின்ன துண்டுகளா கட் பண்ணி ஒரு சின்ன பிளெண்டர் கப்ல போட்டு நல்ல க்ரீமா பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கொள்ள போறேன். பாருங்க அடைச்சி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் நாங்க இப்ப அந்த ரைஸ் எப்படி குக் பண்றேன்றதை பார்த்துக்கொள்வோம்.
இப்போ வந்து இந்த ப்ரெஷர் குக்கர் சின்னதுன்றதுனால மட்டும்தான் நான் ஒரு பெரிய பேனுக்கு சேஞ்ச் பண்ணி கொண்டிருக்கிறேன். இதை வந்து அந்த பெரிய இது சட்டியில போட்டுட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுருவோம். கொதிக்க விட்டதுக்கு அப்புறம் நாங்க ஆல்ரெடி செஞ்சு வச்சுக்கிற அந்த டொமேட்டோ அண்ட் சில்லி பேஸ்ட்டை வந்து இதுல நாங்க வந்து சேர்த்திக்கொள்வோம். சேர்த்தினதுக்கு அப்புறம் வந்து 2 கொதிச்ச கப், அதாவது வந்து 2 கப் வரைக்கும் நான் சேர்த்திக்கிறேன் கொதிச்ச தண்ணி. அதை சேர்த்திட்டு இதை வந்து நல்லா பாயில் ஆக விட்டுருவோம். அதுக்கப்புறம் தான் நாங்க வந்து ரைஸ் ஆட் பண்ணணும். அண்ட் இந்த பீஃப் கறி வந்து வெந்து வரும் வரைக்கும் நான் ஒரு விஷயம் வந்து ஞாபகம் ஊட்டுறேன். என்கிட்ட வந்து ஒரு சில பேர் கேட்டாங்க, சிஸ்டர் நீங்க வந்து யூடியூப் பக்கமே வாரீங்கல்ல, ரொம்ப நாளா வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணல அப்படின்னு சொல்லி. அது வந்து நான் அப்லோட் பண்ணாத ரீசன் வந்து ரொம்பவுமே பிஸி ஆகிட்டேன். அது மட்டும் இல்லாம எனக்கு வந்து யூடியூப்ல வந்து வீடியோ அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவும் இருக்கல. ஸோ அந்த ஒரு ரீசன் மட்டும்தான், மற்றபடி நான் ரொம்பவும் நல்லாவே இருக்கிறேன். அதோட சேர்த்து இன்னொரு விஷயம், இந்த மாதிரி நீங்க கேட்கும் போது உண்மையிலே எனக்கு சந்தோஷம். இதே மாதிரி உங்க சப்போர்ட் வந்து என்னோட ஒவ்வொரு வீடியோக்கும் இருக்க வேணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன். இப்ப பாருங்க, அது பீஃப் கறி வந்து நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் வந்து நான் பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணிக்கிறேன். பாஸ்மதி ரைஸ் வந்து 750 கிராம் எடுத்துக்கிறேன். பீஃப் வந்து 750 கிராம் எடுத்துக்கிறதுனால அதுக்கு ஈக்குவலாவே ரைஸும் வந்து நான் 750 கிராம் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வந்து பாஸ்மதி ரைஸ்க்கு பதிலாக கீரி சம்பா, அந்த சம்பா அரிசி கூட சேர்த்து இந்த மாதிரி ஒரு இதே மெத்தட்ல வந்து உங்களுக்கு செஞ்சு எடுத்துக்க இயலும். நெக்ஸ்ட் வந்து நாங்க இந்த ரைஸ்க்கு வந்து ஃப்ரெஷ் மில்க் சேர்த்தணும். ஃப்ரெஷ் மில்க் வந்து என்கிட்ட இல்ல, அதனால வந்து நான் மில்க் பவுடர் சேர்த்து 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நான் மில்க் பவுடர் சேர்த்துட்டு அதுல வந்து 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்திக்கிறேன். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் வந்து நான் பிரியாணி டை வந்து நான் சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு ஃபுட் கலரிங்க்கு பதிலாக டர்மரிக் பவுடர் கூட சேர்த்திக்க இயலும். மின்ட், கொரிண்டர் லீவ்ஸ் எதுவும் நான் சேர்த்தாததுனால தான் ரோஸ் எசன்ஸ் சேர்த்திக்கிறேன். இன்கேஸ் வந்து நீங்க மின்ட் அப்படி இல்லாட்டி கொரிண்டர் லீவ்ஸ் இது ரெண்டும் சேர்த்துறதா இருந்துச்சுன்னா ரோஸ் எசன்ஸ் வந்து சேர்த்த வேண்டிய அவசியம் இல்லை. நான் அது கூட இல்லாததுனால தான் நான் இப்போ வந்து ரோஸ் எசன்ஸ் சேர்த்தி அந்த மில்க்ல வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்ப பாருங்க, நல்லா ரைஸ் வந்து வெந்து வந்திருக்குது. ரைஸ்ல இருக்கிற தண்ணியெல்லாம் வத்தி வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மில்க வந்து நாங்க இதுல வந்து சேர்த்திக்கிறோம். சேர்த்தினதுக்கு அப்புறம் வந்து நாங்க ஹை ஃபிளேம்ல இருந்து லோ ஃபிளேமுக்கு வந்து மாத்திக்கணும். எந்த அளவு ஏழுமோ அந்த அளவு லோ ஃபிளேம்ல மாத்திட்டு நாங்க அப்படியே வச்சிடுவோம். ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் ஸ்டவ்ல. இப்போ சரி, ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து மூடி ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நல்லாவே வெந்து வந்திக்குது. அது கூட வந்து ஃப்ரை பண்ணி வச்சுக்கிற வெங்காயம் வந்து நான் சேர்த்திக்கிறேன். அது வந்து ஆல்ரெடி நான் ஃப்ரை பண்ணி வச்சிருந்தேன். ஸோ அதை தான் நான் இன்னைக்கு ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் வந்து நான் கீ சேர்த்திக்கிறேன். இதை வந்து நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் வந்து நாங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சேவ் பண்ணுறதுக்கு தான் இருக்குது. இப்போ இந்த மாதிரி நான் கொஞ்சம் லேசாக மிக்ஸ் பண்ணி விடுறேன். இப்போ சரியா ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்க்குறேன், கீ எல்லாம் வந்து நல்லா மெல்ட் ஆகி வந்திருக்குது. அதுக்கப்புறம் வந்து நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து ஒரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணி கொள்ள போறேன். நெக்ஸ்ட் வந்து நான் இது கூடவே மாசி சாம்பல், தயிர் சாம்பல், அது கூடவே சலாது சாம்பலும் செஞ்சுக்கிறேன். தயிர் சாம்பலுக்கு பதிலாக ஒரு புளி சாம்பல் கூட செஞ்சிருக்கேன். இந்த பாஸ்மதி பிரியாணியோட ஜஸ்ட் அந்த புளி சாம்பல் இருந்தா கூட ரொம்பவுமே நல்லா இருக்கும். புளி சாம்பல் எப்படின்னு சொன்னா, இதே மாதிரி வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி போட்டுட்டு உப்பு, தேசிக்காய் இது ரெண்டையும் மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் இப்படி ஒரு பிரியாணி கூட அப்படி ஒரு புளி சாம்பல் இருந்தா கூட ரொம்பவுமே நல்லாவே இருக்கு. இருந்தாலும் இது நான் முன்கூட்டி செஞ்சதுனால நான் இன்னைக்கு வந்து இதையும் சேர்த்து வச்சுக்கிறேன்.
அண்ட் இன்னைக்கு பார்த்த வீடியோ வந்து ரொம்பவும் சிம்பிளா வீட்டில் உள்ள பொருட்களை மட்டும் வச்சு நினைச்ச உடனே எப்படி பிரியாணி செய்யறன்றதை நான் உங்களுக்கு காட்டிக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி இருந்துன்னு சொன்னாக்கா மறக்காம லைக் பண்ணுங்க. அது மாதிரி நீங்களும் பார்த்து இன்னொருத்தரும் பயன்பெறதுக்காக ஷேர் பண்ணுங்க. யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மாதிரி இன்னும் ஒரு யூனிக்கான வீடியோல உங்களை சந்திக்கும் வரை until then take care, bye bye.